இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக அரசு 11 வழக்குகள் போட்டு தன்னை முடக்க நினைத்ததாகவும், ஆனால் நீதிபதி தன்னை விடுதலை செய்துவிட்டதாகவும் நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் என் மீது ஒரு 11 வழக்குகளை போட்டு முடக்க நினைத்தது. அதே போல மீண்டும் ஒரு வழக்கை போட்டு பொய் வழக்கை போட்டு முடக்க நினைத்தது. நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம். அப்பட்டமான இது பொய் வழக்கு. இது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து தரக்குறைவாக விமர்சித்து பாடியதாக சாட்டை துரைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருச்சி 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்ற காவலுக்கு செல்ல தேவையில்லை என கூறி அவரை நீதிபதி விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாட்டை துரைமுருகன் தாம் பாடிய பாடல் அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் 31 ஆண்டுகளாக பாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரிமாண்டர் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்க நீதிமன்றத்துக்கு உடனடியாக நாளைக்கு போகிறோம். இந்த எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் செல்லாதுங்க. ஏன்னா இந்த எஃப்ஐஆர்ல எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. ஆனா என்னை SC/ST அப்படிங்கிற ஒரு PCR சட்டத்தில் என்னை முடக்க பார்த்து திமுக அரசு அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு. அந்த பாடல் நான் பாடிய பாடல் என்பது அதிமுக 31 ஆண்டு காலமாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல், சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல். அதை நான் மேற்கோள் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் உதயநிதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது. அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்கு. இதை அண்ணன் சீமான் பாடியிருக்காரு. இது அதிமுகவோட பாடலும் மேற்கோள் காட்டி தான் பேசினேன். நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல. ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தி என் மீது வழக்கு போட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.